சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ ட்ரம்ப் பார்த்தோம்னா பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட அதிரடியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பைடன் இருக்கும்போது ஏதாவது ஒரு அதிரடியான விஷயம் நடந்தாலே பெரிய பேசு பொருளாக இருக்கும், மீடியாவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களை வரிசையாக பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் பெரிய விஷயங்கள் நிறையா பண்ணாலும் நமக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. யுக்ரைன் ரஷ்யா இஷ்யூவில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. யுக்ரைனை ஒரு எதிரி மாதிரி சித்தரிக்கிறாரு. ரஷ்யா பக்கம் அவர் நெருங்குறாரு. அமெரிக்காவோட ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப விலகி தள்ளி போறார். அதே மாதிரி அவர் கனடாவை டீல் பண்ற விதமா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளை டீல் பண்ற விதமா இருக்கட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அமெரிக்காவோட நண்பர்களா பார்க்கப்பட்டாரோ அவங்களெல்லாம் எதிரிகள் மாதிரி அவரு டீல் பண்றார். அப்புறம் முக்கியமா இப்ப ரீசெண்டா டாரிஃப் வார்ஸ், நிறைய நாடுகளோட ப்ராடக்ட்ஸுக்கு டாரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்றாரு. நீங்க டாரிஃப் அதிகமாக போட்டீங்கன்னா நாங்களும் டாரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கனடாவோட ப்ராடக்ட்ஸை ஹெவியா டாரிஃப்லாம் போட்டு டாக்ஸ் பண்றாரு. அதே மாதிரி சைனா, மெக்சிகோ, குறிப்பாக இந்தியாவும் நம்ம இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுவும் இந்தியாவை கொஞ்சம் ரஃபாகவும் அவர் டீல் பண்றாரு. ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்ட் ஆனப்போ இந்தியாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார், மோடி அவர்களோட க்ளோஸாக இருந்தார். இப்போ அதுவுமே மாறுற மாதிரி தெரியுது. பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஷிஃப்ட் இருக்கு. எப்படி ஓவராலாக பார்க்குறீங்க இதை? இது சிஸ்டத்தை, அமெரிக்கன் சிஸ்டத்தையும் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஆர்டரையே பெரிய அளவில் ட்ரம்ப் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் தோணுது. இல்லை, அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி அதை எடுத்துக்க போகுது, ஹவு அமெரிக்கன் சிஸ்டம் இஸ் கோயிங் டு டேக் இட் அப்ன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வித் மை லிமிட்டட் நாலேஜ், எனக்கு இருக்கக்கூடிய சொற்ப அறிவை வைத்து நான் பார்க்கும்பொழுது அமெரிக்கன் சிஸ்டம் அது எவ்வளோ குறைகள் இருந்தாலும் இட்ஸ் அ ரோபஸ்ட் சிஸ்டம் நான் பார்க்குறேன். அது எப்படி இதை எடுத்துக்க போகுது, செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லவே இல்லை. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட், அமெரிக்காவோட ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதையே இன்றைக்கி கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியான பல வேலைகள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக பேசக்கூடியவங்க, நாட் ஹமாஸ், பாலஸ்டைன் காசுக்கு சாதகமாக பேசக்கூடியவங்க, அது சம்மந்தமான புக்ஸு படிக்கக்கூடியவங்களெல்லாம் கூட பர்ஜ் பண்ணணுன்ற லெவலுக்கு போகுது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அட்ராசிட்டிஸ் அமெரிக்காவுக்குள்ளே இன்றைக்கி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்குது. அது இதே ரிப்பப்ளிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த புஷ், சீனியர் புஷ், நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கல்ஃப் வார் நடந்தது 91 ஜனவரியில், குவைட் இன்வேஷனுக்கு பிறகு. அப்போ அந்த கல்ஃப் வார் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பெரிய சீனியர் புஷ் அவர் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறாரு. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் அகெயின்ஸ்ட் பிரசிடெண்ட். அப்போ அமெரிக்கா அதிபராக இருக்கக்கூடிய சீனியர் புஷ்ஷுக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம், அந்த பெயர் மறந்து விட்டது, அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்க மாணவர்கள், அமெரிக்க மாணவர்கள், ஐரோப்பிய மாணவர்கள், ஆப்பிரிக்க மாணவர்கள், பாலஸ்தீன் மாணவர்கள், உலகின் பல நாடுகளிலிருந்தும் அங்கு கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. புஷ் ஜூனியருக்கு நடந்திருக்கு, புஷ் ஜூனியருக்கு நடந்திருக்கு. சிரிச்சுக்கிட்டே அவர் கையை அசைச்சிக்கிட்டு போகிறார். இத்தனைக்கும் அவங்களும் ரிப்பப்ளிக்கன் பிரசிடென்ட்ஸ் தான். ஸ்பீச் இஸ் ஃப்ரீ அங்கே. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவே அடிப்படையில் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுதுன்னு போது, ஏன்னா அமெரிக்காவோட வரலாறு ஒரு 250 இயர்ஸ், 250 ஆண்டு கால அமெரிக்க வரலாறில் இல்லாத அட்டூழியங்கள், அமெரிக்க அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் இன்றைக்கி அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. 2 பாலினம் தான் அவர் சொன்னார். உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயன்றது இன்றைக்கி தெரியும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன்றைக்கி அமெரிக்கன் ஆர்மியில் நேற்றைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அமெரிக்கன் சீனியர் ஆர்மி ஆஃபீஸர் டிரான்ஸ்ஜெண்டர். நான் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே நீ ஏன் வெளியில் போய்ட்டுன்றாங்க. நவ் தட் பர்சன் இஸ் வீப்பிங், அழுகுறாங்க அவங்க. நான் இவ்வளோ தூரம் என் நாட்டுக்காக சேவை செஞ்சேன், என்னை இப்போ வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னு. அது மாதிரி இன்ஹியூமன் டு த கோர். அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி இதை உள்வாங்குதுன்றதான் எனக்கு புரியல. அமெரிக்காவால் உலகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்து, கனடா மேலே வரி விதிப்பு, மெக்சிகோ மேலே வரி விதிப்பு, சைனா மேலே வரி விதிப்பு, இந்தியாவுக்கு மேலே, இப்போ இந்தியா விஷயத்தில் ரொம்ப அசிங்கமாக இந்தியா ஒத்துக்கிச்சு வரி விதிப்பு. நான் புஷு தான், இவர் தான் சொல்கிறாரு வெளியே, ட்ரம்ப், மோடி வாயை திறக்கல. நேற்றைக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு இந்தியா சப்பை கட்டிகிட்டு இருக்கு, எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆமாம், கேவலமாக போயிடுச்சு இந்தியாவோட நிலைமை. கனடாவை அனெக்ஸ் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு நம்ம மாற்றி, அது அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்காக அசோசியேட்டட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஒயிட் ஹவுஸ்லேருந்து தூக்கி வெளியே போட்டாங்க. முக்கியமான ப்ரெஸ் ப்ரீஃபிங்லாம் அவருக்கு அளவுடே கிடையாது. அவங்களோட ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதையே எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு ஏறி மிதிச்சிட்ருக்காரு. அமெரிக்கா அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக இன்றைக்கி ட்ரம்ப் ஏறி மிதித்து கொண்டிருக்கிறார். அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குது. ஏன்னா அதில் இருக்க 9 நீதிபதிகள் 6 பேர் ட்ரம்ப்பால் நியமிக்கப்பட்டவர்கள். அமெரிக்கன் நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்ற அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்துட்டாங்கன்னா சாவர வரைக்கும் அவங்க ஜட்ஜஸ்.
அப்படின்னா அது எங்கே போய் நிற்கும்? பல மாகாணங்களில் வந்து ட்ரம்ப்போட அந்த பிறப்பால் அங்கே குடியுரிமை வரக்கூடிய அந்த சட்டத்தை ரத்து பண்ணதை எதிர்த்து இன்றைக்கி வந்து ஸ்டே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது என்ன கதி ஆகும்னு தெரியாது. ஸோ ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மோசமாக போய் கொண்டிருக்கின்றன. இது மறுபடியும் சொல்கிறேன், இதை மற்ற நாடுகள் எப்படி எதிர்கொள்ளும் என்பதை விட அமெரிக்கன் சிஸ்டம் இதை எப்படி எதிர்கொள்ளும்னு யோசிக்கும்பொழுது வித் மை லிமிட்டட் நாலேஜ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு அமெரிக்கன் சிஸ்டம் இதை அலோவ் பண்ண போகுது? ஹவு லாங் தேர் கோயிங் டு அலோவ் திஸ் நான்சென்ஸ்? ஏன்னா அவர் அடிப்படைகளே என்று தகர்த்து கொண்டிருக்கு. டைம்ஸ் இதில் நியூயார்க் டைம்ஸில் ரொம்ப அழகாக ஒரு தடவை எழுதியிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் மோசமாக போயிருந்தது. 1 month முடிஞ்ச உடனே, நம்ம பதவியேற்று 1 மாதம் முடிஞ்ச உடனே, February 20 1 மாதம் முடிஞ்சது. அப்போ எழுதின அந்த கட்டுரை, அற்புதமான கட்டுரை. எத்தனை நாளைக்கு இதை இவங்க அலோவ் பண்ண போகிறாங்க? எவ்வளோ நாளைக்கு வந்து இதை ஒவ்வொரு நாளும் தன்னோட சாதனைகளை தானே முறியெடுத்து கொண்டிருக்கிறார். நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சாதனைகளை ட்ரம்ப் அவரே முறியெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்தான். ஸோ இது என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் அமெரிக்கன் சிஸ்டத்துக்குள்ளே ஏற்படுத்துன்றது தான் நான் பர்சனலாக என்னோட இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு தியரியை முன் வைக்கிறேன், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ ட்ரம்ப்போட பாலிசி எப்படி தெரியுதுன்னா, இனி யூஎஸ்ஏ ஒரு குளோபல் சூப்பர் பவராக இருக்க வேண்டாம், ஒரு ரீஜனல் சூப்பர் பவராக இருந்தால் போதும், ஒரு லோக்கல் ஏரியாலாம் நம்ம பகுதியை மட்டும் நம்ம டாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களோன்னு தோணுது. குளோபல் சூப்பர் பவராக இருந்தால் எல்லா இடத்துலையும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், யூரோப்பில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், நேட்டோவில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், யூஎஸ்ஐடில் நிறையா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம அப்படிலாம் இருக்க வேண்டாம். அவன் பிரச்சனை அவனோட பிரச்சனை, நம்ம பிரச்சனையை மட்டும் பார்ப்போம். இனிமேல் நம்ம சூப்பர் பவராக இருக்க வேண்டாம், குளோபல் சூப்பர் பவராக இருக்க வேண்டாம், நம்மளோட ரோலை வந்து சுருக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத செலவுகளெல்லாம் நம்ம கம்மி பண்ணிடுவோம். நேற்று நம்ம குளோபல் சூப்பர் பவராக இருந்தாலும் நமக்கு லாபம் இருந்தது, குளோபலைசேஷன் வழியாக நிறைய சம்பாதிச்சோம், இந்த இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்ஸே முன்னாடி மாதிரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. நம்ம ஒரு குளோபல் சூப்பர் பவராக இருக்கிறதுல பெரிய பெனிஃபிட் இல்லை. ஸோ நம்ம ரீஜனல் சூப்பர் பவராக மாறிடுவோம். நேட்டோ பிரச்சனைலாம் நேட்டோவோட பிரச்சனை, யூரோப் பிரச்சனைலாம் யூரோப்போட பிரச்சனை, யுக்ரைனோட பிரச்சனை அவனோட பிரச்சனை, அதெல்லாம் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரோ. ஸோ அதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக பறிச்சு பண்ணுவோம், யூஎஸ்ஏக்குள்ளே அவங்களெல்லாம் காலி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரோ. இல்லை, அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருந்தால் தட்ஸ் பி டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமெரிக்கா. அது வந்து அமெரிக்காவோட வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா வந்து தேர் ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸ் த்ரூ அவுட் த குளோப். இல்லை, அது இந்த லாஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி சும்மா தானே இருந்தாங்க, நார்மலாக தானே இருந்தாங்க. 75 years நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த 75 yearsல அவங்களோட ஹெகமனின்றது எப்படி? நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னால் இருந்த சூப்பர் பவர்ஸ் வந்து இட்டாலி, ஜெர்மன் அண்ட் ஜப்பான். செகண்ட் வேர்ல்டு வாரில் அது மாறுது. உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸ், அது மாதிரி பிரிட்டன் இருந்தாங்க. அதான் பிரிட்டனோட ரோலை வந்து யூஎஸ் வந்து உங்களுக்கு வந்து டேக் ஓவர் பண்ணுறான். இந்த 75 yearsன்றது வந்து மனிதகுலம் காணாத மேன்கைண்ட் வந்து இந்த டெவலப்மெண்ட் அதுக்கு முன்னால் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அமெரிக்கா வெதர் இட் இஸ் கோ பேக், அதாவது இப்போ இருந்த அவங்களோட அந்த ஹெகமனி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ரீஜனல் பவராக தன்னை சுருக்கிக்கிட்டாங்கன்னா வேர்ல்டு பூரா அவங்களுக்கு இருக்கக்கூடிய உலகம் முழுதும் ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த அந்த குளோபல் ஹெகமனின்றது சுத்தமாக போயிடும் அவங்களுக்கு. அந்த ஹெகமனி இல்லாமல் கேன் யூ ட்ரீம் ஆஃப் அன் அமெரிக்கா? ஆனால் நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 60 yearsக்கு முன்னாடி வேர்ல்டு ஜிடிபியில் ஏறக்குறைய 47% பார்த்தோம்னா அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருந்தது. ஒட்டுமொத்த வேர்ல்டு ஜிடிபியில் 45% பார்த்தோம்னா அமெரிக்கா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது மாறி இருக்கு. இன்னைக்கு சைனா பார்த்தோம்னா அரௌண்ட் 22 or 23% சைனா கான்ட்ரிபியூட் பண்ணுறான். யூஎஸ் வந்து 27 என்னமோ பர்சன்ட், 28%. ஸோ இப்போ யூஎஸோட டாமினேஷன் கம்மியாகுது, வேற பவர்ஸும் வளர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு ஸ்பியரை கண்ட்ரோல் பண்ணு, நான் இன்னொரு ஸ்பியரை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடி மாதிரி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த பழைய எக்கனாமிக் மைட் எனக்கு இல்லை. அப்போ கொஞ்சம் நான் ரீஜனலாக போய்க்கிறேன்னு யோசிக்கிறாங்களோ? இல்லை, அப்படி அவங்க யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல கேப்ரியல். நான் சொல்ல வருது என்னென்னா, அப்படி யோசிச்சாங்கன்னா தட் வில் அண்டு அமெரிக்கான்ற நான். ஏன்னா இது வரைக்கும் 75 years ஆஃப் எஸ்பெஷலி ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் அமெரிக்கன் ஹெகமனின்றது என்ன உங்களுக்கு? இட் ஹாஸ் இட்ஸ் ஹேண்ட், எல்லா இடத்துலையும் அவங்களோட கைகள் இருக்குது. ஆனால் ஹெகமனி எப்பவுமே கன்யூ ஆகிக்கிட்டே இருக்காது. இல்லை, அது வேற. இது வரைக்கும் அவங்களோட ஹெகமனின்றது உலகம் பூரா இருக்குது. ஆஃப்ரிக்காலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஏஷியாவிலேருந்து யூரோப்பில் வரைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவங்களோட அந்த ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸுன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அமெரிக்கன் சூப்பர் பவர்ன்றது வந்து மைண்ட் பாக்லிங்கான ஒரு சூப்பர் பவர், அதில் எந்த சந்தேகம் வேணாம். சைனா கேன் நெவர் மேட்ச் அமெரிக்கா ஃபார் த நெக்ஸ்ட் 20 years அட்லீஸ்ட். அப்படி இருக்கும்போது அதுலேருந்து அவங்க நினச்சா கூட விலக முடியாது. அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி அதை அலோவ் பண்ணுன்றாங்க. ரெண்டாவது அமெரிக்கன் கார்ப்பரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் இல்லை டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனிஸ், அவங்க எப்படி வந்து இந்த எம்பையர் சுருங்கிறத விடுவாங்கன்றதான் என்னோட பாயிண்ட். கேன் தே அலோவ் த ஷ்ரிங்கிங் ஆஃப் த எம்பையர்? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு டீமை வச்சுக்கிட்டு ஆடலாம், ஆட்டம் போடலாம், நம்ம எதுக்கு போய் எல்லாத்துலேயும் தலையை விடணும்னா, அந்த பெரிய அளவில் ஆட்டியை போட்டதில் தான் உனக்கு வருமானமே வந்தது. உன் டீமை ரொம்ப சிம்பிள் கொலோக்கியல் லாங்குவேஜஸ்னால் உன் டீமை நீ குறுக்கிக்கிட்டீங்கன்னா உனக்கு எப்படி வந்து வருமானம் வரும்? See, they are too big to fall ன்றது என்னோட பாயிண்ட். அமெரிக்கா இஸ் அ கண்ட்ரி விச் இஸ் டூ பிக்.
அமெரிக்கன் எம்பையர் இஸ் டூ பிக். அது ஒரு டேர்மில், ஒரு பிரசிடெண்ட்டோட ஒரு டேர்ம்லலாம் அது வந்து தன்னோட ஆம்பிஷன்ஸையும் எம்பையரையும் ஸ்பேஸையும் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படி முயற்சி நடந்ததுன்னா தேர் வில் பி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் விதின். ஏன்னா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ஆர் குளோபல்ன்றதை தாண்டி வந்து டிரான்ஸ்கான்டினென்டல். அவங்களுக்கு சீஸில், லேண்டில், ஸ்பேஸில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹெகமனியை இப்போ இருக்க அந்த அந்த ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸை வச்சு தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை குறுக்கிக்கிட்டாங்கன்னா தே ஆர் டூம்டு. அது எப்படி நான் பார்க்குறேன்னா சார், சில நேரங்களில் ஸ்டாட்டஸ் கோ மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கா ஒரு காலத்தில் அப்சல்யூட் சூப்பர் பவராக இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வியட்நாமுக்கு ஆர்மி அனுப்புறது, வேறு நாடுகளுக்கெல்லாம் சிஐ ஏஜென்ட்ஸ் அனுப்பி கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணுறது, ஆப்கானிஸ்தானுக்கு ஆர்மி அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னா வேற மாதிரி அவங்க கேம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆப்கான்லேருந்து அவங்க ஆர்மியை விட்ரா பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய தோல்வியாக நான் பார்க்கல. அது சைனாக்கு தலைவலி. அடுத்தது பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா சைனா அங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அமெரிக்கா எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் எதுக்கு ஆப்கானில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீ பார்த்துக்க, உன் பிரச்சனை தான் அதுன்னு விட்டுட்டு ரிவர்ஸ் போகிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். கொஞ்சம் அவங்க வீக் ஆகும்போது வேற நிறைய பவர்ஸ்லாம் வராங்க இல்லையா, அந்த பவர்ஸில் சில பவரை அவங்க சப்போர்ட் பண்ணுறது, சில நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேக்கப் பண்ணி வேற மாதிரியான ஒரு ஸ்டாட்டஸ் கோ பில்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. பிரிட்டிஷ்காரன் இதை ஆக்சுவலாக பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்சல்யூட் டாமினன்ஸோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீக் ஆகும்போது சில பேரோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, சில பேரை பேக்கப் பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்டான இன்னொரு ஸ்டாட்டஸ் கோ பில்ட் பண்ணாங்க அவங்க. பட் அப்படி பண்ண பிரிட்டன் தான் கடைசியில் இட் எண்ட் அப் இந்த எல்லாத்துக்கும் மேலே போகிறதெல்லாம் கீழே வந்தாங்க. இல்லை, அதுதான். அது வந்து எதோட அறிகுறினா இட் இஸ் எண்ட் ஆஃப் தர் எம்பையர்னு அர்த்தம். எனக்கு என்னமோ இப்போ ட்ரம்ப் பண்ணுறது அகெயின்ஸ்ட் நேச்சர்னு தோணுது. இப்போ பிரிட்டிஷ்காரன் பண்ணது வந்து ப்ராசஸில் வந்தது. நீங்கள் சொன்ன அவங்களோட அந்த எம்பையரை வந்து அவங்க ஷ்ரிங்க் பண்ணிக்கிட்டது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடந்தது. இட் வாஸ் அ ப்ராசஸ், இட் வாஸ் அண்டர் அ ப்ராசஸ், இட் வாஸ் த்ரூ எ ப்ராசஸ். பட் இப்போ ட்ரம்ப் பண்ணுறது அத்தனையும் மறுபடியும் நான் சொல்ல வித் மை லிமிட்டட் நாலேஜ் வந்து எனக்கு இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. இது வந்து சிஸ்டம் ஏதோ ஒரு இடத்துல ரெசிஸ்ட் பண்ணோம், சிஸ்டம் வந்து இதை தூக்கி அடிக்கணும்னு கூட எனக்கு தோணுது. எனிதிங் மே ஹேப்பன். ஏன்னா அந்த மாதிரியான வாட் அண்ட் ஆல் இஸ் டூயிங் இஸ் சம்திங் அன்யூஷுவல். அது வந்து அகெயின்ஸ்ட் நேச்சராக இருக்குது. திங்ஸ் கான்ட் மூவ் லைக் திஸ். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஷஃப்லிங்கு, அந்த சேஞ்ச், அந்த மேக் ஓவர், பிரிட்டிஷ் எம்பையரை பற்றிலாம் இதெல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்தது, ஓவர் த ப்ராசஸ் வந்தது, நாட் த்ரூ திஸ். இது ஒரு மனுஷன், ஒரு இண்டிவிஜுவல் அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புளோட ஈகோஸ் அண்ட் தேர் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸில் வருது. சிஸ்டம்ஸ் cannot be manipulated like this. எனக்கு என்னமோ இது ரொம்ப அன்யூஷுவலாக தோணுது. மேபி யூ வில் டூ சம் அடிக்குவேட் டேமேஜ், அது நான் மறுக்கல. ஆனால் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் பி த்ரோன் அவுட்னு எனக்கு தோணுது. இது வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த டெசிஷன்ஸ், இது எல்லாமே வந்து பாஸ்ட் 2 months நடக்கக்கூடிய அட்டூழியம் ஆர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஷ்ரிங்க் அமெரிக்கன் ஹெகமனி. வெதர் த அமெரிக்கன் சிஸ்டம் வில் அலோவ் த ஷ்ரிங்கிங் ஆஃப் அமெரிக்கன் ஹெகமனி. நான் கேட்குற சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு அது. ஆனால் சில ஏரியாஸ் கரெக்டாக தானே இருக்குது. இப்போ எனக்கு ஆக்சுவலாக இதில் நிறைய முரண்கள் எனக்குமே இருக்குது. இப்போ ரஷ்யாவை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறதுலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு டெஃபினட்டாக ரஷ்யா ஃப்ரெண்டு கிடையாது. உங்களுக்கு ஆஃப் நேட்டோ. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறதுலாம் உங்களோட அந்த குளோபல் ஸ்டாண்டிங்கே பெரிய லெவலில் பாதிக்கும். அதெல்லாம் அஃப்கோர்ஸ் புரியுது. பட் இன்னும் சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா, நேட்டோவில் நான் எதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்? மோஸ்ட்லி அது வந்து யூரோப்போட செக்யூரிட்டி தான் நேட்டோ இருக்காங்க. டிரான்ஸ் அட்லாண்டிக்னு சொன்னாலும் மோஸ்ட்லி யூரோப் தான் நேட்டோவை ஹெவி டிபெண்டாக இருக்காங்க. ரஷ்யாவுக்காக நீங்கள் அதை கொண்டு வரீங்க. ஸோ அதில் போய் 1 லட்சம் சோல்ஜர்ஸ் இன்னைக்கு யூரோப்பில் இருக்காங்க, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் நான் சொல்கிறது. அது போக பணத்தை வந்து யூரோப்காரன் செலவழிக்க மாட்டேங்கிறான், அமெரிக்கன்ஸ் வந்து செலவழிச்சிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்து சரியாக்கலாம். இப்போ வழிக்கு வராங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இப்போ எல்லாரும் வழிக்கு வராங்க. இப்போ பிரிட்டன் உடனே ரெடி ஆகுறாங்க. ஜெர்மனி இப்போ நாங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோன்றாங்க. இதெல்லாம் இப்போ அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் பெரம்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பண்றாங்க. ட்ரம்ப் மட்டும் கையில் அந்த பெரம்பு எடுக்கலன்னா இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சில ஏரியாஸில் பாசிட்டிவாகவும் பண்ணியிருக்காரு. அப்படி அது பிட்ஸ் அண்ட் பீசஸில் பார்க்க வேணாம்னு எனக்கு தோணுது. இப்போ யூரோப்பியன்ஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணாமல் அமெரிக்கன் ஸ்பெண்ட் பண்ணான்னா, அமெரிக்கா வந்து 10 பைசா கூட அவனுக்கு லாபம் இல்லாமல் பண்ண மாட்டான். அந்த ஸ்பெண்டிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, தனியாக ஸ்பெண்டிங்னு பிரித்து பார்க்க வேணாம். அமெரிக்கன் மிலிட்ரி எக்கானமி இருக்கு இல்லையா, அமெரிக்கன் ஆர்ம்ஸ் எக்கானமி, அதோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்லாக ரீஜன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டே இருந்தால் தான் அவங்களோட எக்கானமி த்ரைவ் ஆகும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நேட்டோவை பில்டு பண்ணதும், யூரோப் செலவு பண்ணாமல் அமெரிக்கன்ஸ் செலவு பண்ணது நாட் அவுட் ஆஃப் சேரிட்டி, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருபோதும் அமெரிக்கன்ஸ் அப்படி செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதில் லாபம் இருந்தது பண்ணாங்க. இன்றைக்கி வேறு எங்கேயும் இடிக்குது, அவங்க அதனால் வந்து அதை கொஞ்சம் ஷஃபிள் பண்ணுறாங்க. எனவே நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன்,
ட்ரம்ப்போட இன்றைய பாலிசிஸ் வந்து கூடிய சீக்கிரமாக பேக்ஃபயர் ஆகும்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய பிரச்சனைகள், எ பர்சன் cannot antagonize the whole globe or at least a மெஜாரிட்டி போர்ஷன் ஆஃப் த குளோப். கனடாவை அனெக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது, சைனாவோட டாரிஃப் வார், இந்தியாவை மிரட்டுறது, இவங்களோட யூரோப்போட என்டையர் யூரோப்போட யூஎஸ் ப்ராப்ளம்ஸு அண்ட் ஆஃப்ரிக்காலேருந்து தே ஆர் பேக் ட்ராக்கிங். ஆக்சுவலி இந்த யூஎஸ் எய்டை கட் பண்ணதெல்லாம் இட் வில் பூமராங் அண்ட் அமெரிக்கன் ஹெல்த்துன்றாங்க. நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவோட ஹெல்த்து வந்து இட் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த குளோபல் ஹெல்த். உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து இன்னமும் வந்து இட் இஸ் சசப்டபிள் டு செவரல் மால்நியூட்ரிஷன் டிசீஸ் மட்டும் இல்லாமல் பேண்டமிக்ஸ் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது ஆஃப்ரிக்கா. இந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் யூஎஸ் எய்டை வந்து சடனாக வந்து கட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து கொரோனா மாதிரி வேறு ஏதாவது ஒன்று திடீர்னு வருது அல்லது ஓவராலாக கொலாப்ஸ் ஆகுதுன்னா இட் வில் ஹேவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் குளோபல் எக்கானமி. வென் இட் ஹேவ் அ குளோபல் எக்கானமி ஹிட் ஆகும்போது அமெரிக்கன் எக்கானமி ஹிட் ஆகும். ஐ ரெட் இட் சம்வேர். அதாவது யூஎஸ் எய்டை வந்து பெரிய அளவில் கட் பண்ணுறது, எஸ்பெஷலி இப்போ இந்தியாவுக்கெல்லாம் கூட கட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5000 ப்ராஜெக்ட்ஸ்ன்றான். இதெல்லாம் அவுட் ஆஃப் சேரிட்டி ஒன்றும் அவன் பண்ணலை. இது சேரிட்டின்னு புரிந்து கொள்வது தப்பானது பார்வை. அது வந்து அவங்க ஹெகமனின்னு பண்ணாங்க அவங்க. அதில் வந்து வேர்ல்டு பீஸும் அடங்கி இருக்குது. ஆஃப்ரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்திங்கன்னா ஹியூஜ் அமெரிக்கன் எய்டு அங்கே இல்லைன்னா சூடான் மாதிரியான சுச்சுவேஷன் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை குளோபல் இம்பேக்ட். ஸோ இது ஏதாவது ஒரு இடத்துல அமெரிக்காவுக்கு பூமராங் ஆகுன்றது தான் என்னோட பார்வை. இப்போ என்ன பொறுத்தளவில் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டேர்மில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணல அக்ரெசிவாக. இப்போ ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறாரு. அதுக்கான காரணம் என்னென்னா, அவர் கையில் அதிகப்படியான பவர் இருக்குது, மக்கள் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் இருந்ததை விட இப்போ அவருக்கு பப்ளிக் சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தட்ஸ் கரெக்ட். அப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே கொஞ்சம் சிஸ்டமை கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணார். இப்போ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டார். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன்னா, ட்ரம்ப்போட ஸ்ட்ரென்த்தே அந்த மக்களோட சப்போர்ட் தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ ட்ரம்ப் வீழணுன்னா ஒரே ஆப்ஷன் தான். இப்போ ட்ரம்ப் நிறைய டாரிஃப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் பெருசாக அமெரிக்காவில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் கொஞ்சம் லைட்டாக இப்போ ரிவர்ஸ் போகிறா, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பழைய மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசல. இப்போ ரீசெண்டாக அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டங்கள்லாம் வரதான் செய்யும், அதை நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நம்ம பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறோம், ஸோ சில பாதிப்புகள் ஏற்படும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு தான் சொல்கிறார். இதை சொல்கிறது ஈஸி, ஆனால் மக்களுக்கு பொறுமைன்றது ஒரு அளவு வரைக்கும் தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாகுதுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கு எதிராக அவங்க திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ட்ரம்ப் இப்போ செய்கிற விஷயங்கள்லாம் இப்போ மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது யூஎஸ்ல நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை ஏற்படுத்தும் போது அது ரிவர்ஸாக பேக் ஃபயர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ கொஸ்டின் என்னன்னா, அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமா யூஎஸ்ல அப்படின்ற மாதிரி தான். அதுதான் இப்போ இன்ஃப்ளேஷன் இப்போ இருக்கு, அது இன்னும் பெரிய டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரம்ப்புக்கு பிரச்சனை வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன்லாம் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரம்ப்புக்கு பிரச்சனை வரும். அது நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வரக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் இல்லையா, அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று மறந்துடாதீங்க, ஆர்னால்ட் டாயன்பி சொன்னதுதான், சிவிலைசேஷன்ஸ் டை பை சூசைடு நாட் பை மர்டர். உலகம் முழுவதும் வரலாறு, ஆர்னால்ட் டாயன்பி கேள்விப்பட்டிருக்கேன், பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன், ஃபேமஸ் பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் ஆர்னால்ட் டாயன்பி. அவருடைய ஃபேமஸ் வேர்ட்ஸ் இது, சிவிலைசேஷன்ஸ் டை பை சூசைடு நாட் பை மர்டர். உலகம் முழுவதுமே அதான் நடந்திருக்கு. பிக் எனிதிங் பிக் சிவிலைசேஷன்ஸ் பிக்னு நம்ம எடுத்துக்கணும். பிக் ஆர்கனைசேஷன்ஸ், பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், தே டை பை சூசைட் நாட் பை மர்டர். அதாவது அட்டாக் வில் கம், எண்ட் வில் கம் நாட் ஃப்ரம் அவுட் சைட் பட் ஃப்ரம் விதின். ஸோ அமெரிக்கன் சொசைட்டிக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த சன்னிங் தான் வந்து அமெரிக்கன் ஹெகமனியை டெஸ்ட்ராய் பண்ணுமே ஒழிய அவுட் சைடு ஃபோர்ஸஸால் அமெரிக்கன் ஹெகமனியை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. மேபி ட்ரம்ப் வந்து அதுக்கு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸாக இருக்கலாமோன்னு, ஐ மீன் இது ரொம்ப ஃபார்ஃபெச்சடு தான் இது வந்து இந்த திங்கிங்கு. பட் டெஃபினெட்லாக சிஸ்டமை வந்து அமெரிக்கன் சிஸ்டத்தை 250 year ஓல்டு சிஸ்டத்தை, ஓவர் 2 centuries இல்லையா, 2.5 centuries ஓல்டு சிஸ்டத்தை ட்ரம்ப் இஸ் டீஸ்டபிலைசிங் எனக்கு தோணுது. நான் ரொம்ப டீட்டெயிலாக போய் இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் கிளாஸ் பை கிளாஸாக கூட ஆர்கியூ பண்ண விரும்பலை. எனக்கு ஓவராலாக ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, இஸ் டெஸ்ட்ராயிங் த சிஸ்டம் ஃப்ரம் விதின். ஹவு லாங் த அமெரிக்கன் சிஸ்டம் வந்து இதை அலோவ் பண்ணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்து ஏஜ் ஓல்டு சிஸ்டம், வெல் என்ட்ரன்ஸ்டு சிஸ்டம், அங்கே அது ஒன்றொன்னே அவர் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எப்படி எவ்வளோ நாளைக்கு அந்த சிஸ்டம் அதை அலோவ் பண்ண போகுதுன்னு தான் தெரியல. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பீரியடுக்கு ரொம்ப நன்றி.